ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே மைட்டாசிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதில் ஒவ்வொரு ஃபேஸும் நடக்கக்கூடிய டீட்டெயிலான சேஞ்சஸ் என்ன அப்படின்னு ஒரு ஒரு லென்த்தான ஒரு வீடியோ. இப்போ அதே மைட்டாசிஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெறும் டயக்ராமை வச்சு ரொம்ப ஷார்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் செல் டிவிஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதுதான் அதோடைய பேஸ். என்னது, அந்த செல் சைக்கிள் அப்படிங்கிறதான் அதோட பேஸ். ஒரு செல் சைக்கிள்ல தான் என்ன நடக்குது, மைட்டாசிஸ் நடக்குது. அதே மாதிரி சேஞ்சஸ் நடந்து மியாசிஸ் நடக்குது. ஒரு செல் சைக்கிள் அப்படின்னா ரெண்டு ஃபேஸ் இருக்கு. அதுல முக்கியமானது என்னது, ஒன்று வந்து இன்டர்ஃபேஸ்னு சொல்றது, இன்னொன்று என்னது மைட்டாட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்றது. ஒரு செல் சைக்கிள்ல அந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, G1, S ஃபேஸ், G2 அப்படின்னு மூணு ஃபேஸஸ் இருக்கு. இப்போ தான் தெரியும், G1, S, G2 அப்படின்னு ஒரு மூணு ஃபேஸ். இதுதான் இந்த மூணையும் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ்னு சொல்றோம். இந்த மூணுக்கு தான் என்ன பேரு, இன்டர்ஃபேஸ்னு பேரு. இன்டர்ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு என்ன ஆகும், செல்லோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செல்ல இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எல்லாம் டபுள் ஆகி செல்லோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இன்க்ரீஸ் ஆகும். அது இதுல இந்த G1 ஃபேஸ்ல இங்க என்ன இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னா, டிஎன்ஏ கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இங்க எஸ் ஃபேஸ்ல தான் என்ன ஆகும், டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கும். ஓகேவா? அப்ப G1, S, G2. இந்த G2 ஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, மெட்டபாலிசம்லாம் ரொம்ப அதிகமா நடக்கும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஸோ எனர்ஜி வந்து இங்க அடுத்து நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் வந்து என்னது, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், அது மாதிரி ஆக்டிவ் ப்ராசஸ். ஆக்டிவ் ப்ராசஸ்னா எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ், ஏடிபி மாலிகுல் தேவைப்படக்கூடிய ப்ராசஸ். அப்போ அதுக்கு வந்து என்ன ஆகும், G2 ஃபேஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஃபேஸ். ஸோ G1, S, G2 இது மூணு இன்டர்ஃபேஸ். அடுத்து இருக்கிறது வந்து மைட்டாட்டிக் ஃபேஸ். மைட்டாட்டிக் ஃபேஸ்ல தான் என்ன இருக்கு, ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனோஃபேஸ், டிலோஃபேஸ் அப்படின்னு 4 ஃபேஸ் இருக்கு. இதை வந்து கேரியோகைனசிஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னது, சைட்டோகைனசிஸ்ன்னு பேரு. அது என்ன பண்ணுவோம், அந்த நியூக்ளியர் மெம்பரைன் வந்து என்ன ஆகும், ரெண்டா டிவைட் ஆகி ரெண்டு செல்லா மாறுற ப்ராசஸ் தான் நம்ம வந்து சைட்டோகைனசிஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து இருக்கிறது வந்து G0 அப்படின்னு பேரு. இது என்னது, டார்மன் ஸ்டேட் அப்படின்னு பேரு. இல்லைன்னா என்னது, அந்த என்னது எஸ்கேப்பிங் ஃப்ரம் த செல் சைக்கிள், அந்த ஃபேஸை தான் நம்ம G0 ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லா செல்லும் பண்றது இல்லை, ஹார்ட் செல்லு, நெர்வ் செல்லு, அது மாதிரி ஒரு சில செல்லு மட்டும் பண்ணும். ஸோ இதுதான் என்னது, செல் சைக்கிள். இதை வச்சுதான் நம்ம என்ன பார்க்க போறோம், மைட்டாசிஸ் ப்ராசஸ் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ். நம்ம இங்க சொன்னோமா இல்லையா, இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு செல்லு. இது நார்மலா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த செல்லோட சைஸ் வந்து முன்னாடி வந்து இதுல பாதி தான் இருந்திருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு, செல்லோட சைஸ் வந்து நல்லா பெருசாயிடுச்சு. இதுல என்னென்ன இருக்குது, ஒரு குரோமோசோம் இருக்குது. குரோமோசோம் வந்து ரொம்ப லைட்டாகவும் ஸ்கேட்டர்டாகவும் இருக்கு. நியூக்ளியோலஸ் இருக்கு. அது மாதிரி இங்க என்ன ஆகுது, சென்ட்ரோசோம் இருக்கா இல்லையா, அது என்ன ஆயிடுது, டூப்ளிகேட் ஆகி ரெட் ஆயிரும். இதெல்லாம் இதான் என்னது, இந்த இன்டர்ஃபேஸ்ல நமக்கு தெரியக்கூடிய சேஞ்சஸ். இது இந்த ப்ரோஃபேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இந்த நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆயிருது. நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. அது மாதிரி நியூக்ளியோலஸ் இருக்கு பாருங்க, நியூக்ளியோலஸ் என்ன ஆயிரும், இங்க இது வந்து டிஸப்பியர் ஆயிரும். அடுத்து என்ன ஃபார்ம் ஆகுது, ஆஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆஸ்டர்ஸ்னா என்னது, இங்க நம்ம அந்த இந்த சென்ட்ரோமியர் சொன்னோமா இல்ல, சென்ட்ரியோல்ஸ். இந்த சென்ட்ரியோல்ஸ் ரெண்டா டிவைட் ஆனது. எங்கே டிவைட் ஆகும் அப்படின்னா, இந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து எஸ் ஃபேஸ்ல தான் டிவைட் ஆகும். எஸ் ஃபேஸ்ல டிவைட் டூப்ளிகேட் ஆனது ஆப்போசிட் போல்ஸுக்கு போயிடும். இங்க வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டா இருக்கக்கூடிய குரோமோசோம் என்ன ஆயிருது, ஒன்னும் வந்து டீஹைட்ரேஷன், இன்னொன்னு என்ன ஆகுது, சூப்பர் காயிலிங்னு சொல்றது. ரெண்டு ப்ராசஸ்ல என்ன ஆகுது, அந்த குரோமேட்டின் ஃபைபர்ஸா ரொம்ப சேர்ந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் திக்காகவும் மாறிடுது. எதுல, ப்ரோஃபேஸ்ல. அடுத்தது என்னது, ப்ரோஃபேஸ்க்கு அப்புறம் என்னது, மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸ்ல என்ன ஆகுது, இங்கேயே ஆல்ரெடி என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆஸ்டர் ரைஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இந்த ரெண்டு ரேஸ் இருக்கு, ஒன்னு வந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், இன்னொன்னு வந்து ஆஸ்டர்ஸ். நம்ம ஆஸ்டர்ஸ் வந்து எல்லோ கலர்ல போட்டிருக்கோம். இப்ப இந்த ஒயிட் எல்லாம் என்னது, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மெட்டாஃபேஸ்ல இந்த குரோமோசோம் வந்து எங்கே அரேஞ்ச் ஆகுது, ஒரு ஈக்வட்டோரியல் ரீஜன்ல வந்து அரேஞ்ச் ஆகுது. நம்ம தெரியும், ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஈக்வேட்டர்லாம் வந்து அந்த ஒரு சென்டர்ல போறது தான் நம்ம ஈக்வேட்டர்னு சொல்லுவோம். அப்ப ஈக்வேட்டர் ரீஜன்ல வந்து என்ன ஆகுது, பைண்ட் ஆகுது. எது, இந்த ஆஸ்டரும் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுது, இந்த குரோமோசோம் வந்து அந்த பொசிஷன்ல வந்து கரெக்டா ஃபிட்டின் பண்ணுது. இந்த ஆஸ்டர்ஸையும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸையும் நம்ம என்ன சேர்ந்து சொன்னோம், மைட்டாட்டிக் அப்பரேட்டஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா, இங்க சென்ட்ரோமியர்ஸ் இருக்குல்ல,
இந்த சென்ட்ரோமியர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு, இங்க அட்டாச் ஆகிறதுக்கு போய் டைரக்டா என்ன ஆகுது, குரோமோசோம்ல அட்டாச் ஆகுது இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். அது கைனோட்டோகோர் அப்படின்னு ஒரு புரோட்டீன், ஒரு சிசிஎஃப் புரோட்டீன் இருக்கு, அதுல போய் இது அட்டாச் ஆகிடுது. ஸோ இங்க என்ன பண்ணுது, சென்ட்ரல்ல வந்து ஈக்வட்டர் ரீஜன்ல வந்து அரேஞ்ச் ஆகிடுது. இதுல என்ன இது, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை வந்து இன்டர்ஜோனல் ஃபைபர்னு சொல்லுவோம். எங்கேயுமே டச் பண்ணாம போதில்ல, அதை வந்து இன்டர்ஜோனல் ஃபைபர்னு சொல்லுவோம். இந்த குரோமோசோம்ல அட்டாச் ஆயிருக்கனால இது வந்து குரோமோசோம் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து என்னது, கண்டினியூஸ் ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். எதுலையுமே டச் பண்ணாம ரெண்டு போலுக்கு போதா இல்லையா, அது வந்து மெட்டாபேஸ்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ். அடுத்து என்ன இருக்கா பாக்குறோம், என்னது, அனஃபேஸ். அனஃபேஸ்ல என்ன ஆகுது, இந்த சென்ட்ரோமியர் வந்து ரெண்டா பிரேக்கப் ஆகி என்ன ஆகுது, ரெண்டா பிரியுது. இங்க என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க என்ன ஆகும்னா குரோமோசோம் நம்பர் வந்து அப்படியே தான் இருக்கும், ஆனா டிஎன்ஏ கண்டென்ட் வந்து டபுள் ஆயிடும். 2Cங்கிறது என்னவா மாறிடும், 4Cயா மாறிடும். அப்ப இந்த சிங்கிறது என்னது, ஹாப்ளாய்டு செல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு செல்ல கூடிய அந்த டிஎன்ஏ கண்டென்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1Cன்னு சொல்லுவோம். அப்ப டிப்ளாய்டுனா 2C, இங்க 2C வந்து 4Cயா மாறிடும். டிஎன்ஏ கண்டென்ட் நாட் இந்த குரோமோசோம் நம்பர். ஸோ அது இங்கேயே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, சென்ட்ரோமியர்ஸ் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுது. மீன் டைம் இந்த இருக்கக்கூடிய அந்த என்னது, அந்த ஃபைபர்ஸ் இருக்கா இல்லையா, அந்த ஃபைபர்ஸ் என்ன பண்ணுது, கான்ட்ராக்ட் பண்ணுது, ரெண்டு பக்கம் இழுக்குது. அப்ப இழுக்கும் போது என்ன ஆயிருது, ஒரு போர்ஷன் இங்கிட்ட ரெண்டு அப்படி என்னது செப்பரேட் ஆகி ஆப்போசிட் போலுக்கு போயிருது. இது எதுல, அனஃபேஸ்ல. இங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, டீலோபேஸ் நடக்குது. இந்த டீலோபேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஆகுது, இந்த ஆஸ்ட்ரல் ரைஸ் வந்து டிஸப்பியர் ஆகுது, இந்த நியூக்ளியோலஸ் வந்து திரும்ப ஃபார்ம் ஆகுது, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகுது. மறுபடியும் என்ன வந்துருது, இந்த இன்டர்பேஸ்ல என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்துருது. நியூக்ளியர் மெம்பரேன் புதுசா ஃபார்ம் ஆயிருது. இந்த சேஞ்ச் எல்லாம் எங்க நடக்கும், டீலோபேஸ்ல நடக்கும். சரி, இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன இருக்குது, சைட்டோகைனசிஸ்னு பேர். சைட்டோகைனசிஸ் என்னது, செல் வந்து ரெண்டா டிவைட் ஆகும். அந்த டிவைட் ஆகிற ப்ராசஸ் என்ன வேணும், செல் மெம்பரேன் வேணும், யூனிட் மெம்பரேன் வேணும். அங்க முன்னாடியே இங்க நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆகும்போது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட அந்த காம்பனண்ட் எல்லாம் டிஸப்பியர் ஆயிடும். இங்க வந்து என்ன ஆகுது, திரும்ப அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் காம்பனண்ட்லாம் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணுது, நியூக்ளியர் மெம்பரேனை ஃபார்ம் பண்ணுது. ஸோ மறுபடியும் நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம் ஆகி என்ன ஆயிடுது, ரெண்டு செல்லு வந்து ஐடென்டிக்கலா வந்துடுது. ஸோ ரெண்டு டாட்டர் செல்லும் எப்படிதான் இருக்கும், மதர் செல்லு மாதிரியே ஐடென்டிக்கலா இருக்கும். இது வந்து இந்த இங்க என்ன சொல்றது, இந்த சென்ட்ரியோல்ஸ் இருக்கிறதுனால இது என்ன சொல்றோம் நம்ம, அந்த சென்ட்ரியோல்ஸ் என்ன பண்ணுது, இந்த ஆசிட் ரைஸ் ஃபார்ம் பண்ணி ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. இது பிளான்ட் செல்ல வந்து என்ன கிடையாது, அந்த சென்ட்ரியோல்ஸ் கிடையாது. அதை வந்து என்ன சொல்லுவோம், அன்ஆஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அங்க இது மாதிரி இந்த மெம்பரைன் வந்து என்ன ஆகுது, இது மாதிரி ஈஸியா வந்து ஸ்பிளிட் ஆகுறது இல்லை. அங்க என்ன ஃபார்ம் ஆகுது, செல் பிளேட் ஃபார்ம் ஆகுது. செல் பிளேட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த இருக்கக்கூடிய அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வெசிகிள்ஸை செக்ரேட் பண்ணுது. அந்த வெசிகிள்ஸ் எல்லாம் என்ன பேரு, அந்த வெசிகிள்ஸ் எல்லாம் என்ன வருது, ஃபார்மோகோபிளாஸ்ட்னு பேரு. அந்த ஃபார்மோகோபிளாஸ்ட்லாம் சேர்ந்து இங்க சென்டர்ல என்ன ஃபார்ம் பண்ணுது, செல் பிளேட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ செல் வால் வந்துடுது, அங்கே வந்து பிளான்ட் செல்ல டிவைட் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு மைட்டாட்டிக் ப்ராசஸ் உடைய அந்த சேஞ்சஸ். இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராசஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம போட்டுடலாம். இதே மாதிரி தான் மைட்டாட்டிக் ப்ராசஸும். மைட்டாட்டிக் ப்ராசஸ்ல எங்க நடக்கும், இந்த ப்ரோஃபேஸ்ல தான் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இந்த பேட்ச்டீன், ஜைகோட்டின், அது மாதிரி அந்த ஃபேஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அது எல்லாமே வந்து இதுல ப்ரோஃபேஸ்ல தான் அந்த சேஞ்சஸ் தான் இருக்கும். மீதி உள்ளதெல்லாம் கிட்டத்தட்ட எப்படி தான் இருக்கும், மைட்டாசிஸ் மாதிரியே தான் இருக்கும். நம்ம அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் மைட்டாசிஸ் உடைய இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனோஃபேஸ், டீலோஃபேஸ்னு அதோடைய சேஞ்சஸ். தேங்க்யூ.